வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வோல்டாஸ் ஏசி 110. இதில் வந்து கூலிங் கம்மியாக இருக்குன்னு இருக்காங்க. ப்ளஸ் என்னென்னா அப்பப்போ கம்ப்ரஸர் ட்ரிப் ஆயிடுது, கீழே வந்து எம்சிபி ஆஃப் ஆயிடுது. ஸோ என்ன ப்ராப்ளங்கிறத பார்ப்போம். பார்த்திங்கன்னா அவுட்டோருக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளங்கிறதையும் பார்த்துடலாம். வோல்டாஸ் அவுட்டோர் யூனிட்டு, ரெஃப்ரிஜரண்ட் வந்து 410A, 1130 grams. நாமினல் கரண்ட் வந்து 6.9 amps. வாங்க, அப்ராக்சிமேட் 7 amps எடுக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெஸ்ட் இருக்குது. ஸோ உள்ள எலியோ அணிலோ கூடு கட்டியிருக்கு. ஒயர்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க ஃபுல்லாக பிரித்து பார்த்துருவோம். ஃபுல்லாக நெஸ்ட்டு அணில் கூடு கட்டி ஒயர்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இங்கே கம்ப்ரஸர் ட்ரிப் ஆகி அங்கே பிரேக்கர் ட்ரிப் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே எம்சிபி ட்ரிப் ஆகிருக்கு. ஃபுல்லாக ஷார்ட் ஆகிருக்கு. கெப்பாசிட்டருக்கு போகிற கனெக்ஷன் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நான் போன வீடியோவில் காட்டினது வந்து கம்பைன் கெப்பாசிட்டர். கண்டென்சர் ஃபேனுக்கும் கம்ப்ரஸருக்கும் சேர்த்து ஒரே கெப்பாசிட்டர். இதில் இந்த வோல்டாஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கு தனி கெப்பாசிட்டர், ப்ளஸ் கண்டென்சர் ஃபேனுக்கு 3 மைக்ரோஃபாரட்டில் வந்து கண்டென்சர் ஃபேன் யூனிட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர். ஸோ இது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுவும் சிம்பிளான வயரிங் தான். கம்ப்ரஸர், கண்டென்சர், அவ்வளோதான் இதுக்கான வயரிங் தான். ஸோ ஃபஸ்ட் இந்த வயரிங் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயர்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. கெப்பாசிட்டரோட இன்புட்டு ஃபுல்லாகவே கடிச்சு குதறிச்சு, ஷார்ட் ஆகுது, ஒன்று ட்ரிப் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் அப்படியே இன்ஸ்டலேஷன் மட்டும் பண்ண போகிறேன். தொட்டியம் போனாதான் சரி, நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்ப்ளிட் ஏசி அவுட்டோர் ஒயரிங் ப்ளஸ் கெப்பாசிட்டி கனெக்ஷன் பற்றி ஒரு வீடியோ நான் முன்னாடி போட்டிருந்தேன், எல்ஜிது. அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம R1 அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்ன ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து கற்றுக்கிறதுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா பார்க்குற வியூவர்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வயரிங்லாம் ரெடி பண்ணியாச்சு. கனெக்ஷன்ஸ் ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டர் அவுட்டு, எல்லோ கலரு. முன்னாடியே நான் ட்ரேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கம்ப்ரஸரோட கெப்பாசிட்டரோட இன்புட்டு. 4 லெக் உள்ளது வந்து இன்புட்டு, 2 லெக் உள்ளது வந்து அவுட்புட்டு. ஸோ கெப்பாசிட்டரோட அவுட்டில் வந்து இந்த எல்லோவை கனெக்ட் பண்ணுறோம். இது ஜாயின் பண்ணுது. இது வந்து மெயின் ஃபேஸு. இது வந்து கெப்பாசிட்டரோட இன்புட் டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து இது வந்து கம்ப்ரஸரோட ரன்னிங். சுத்தமாகவே துண்டாக இருந்தது. ரன்னிங்கும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்லேருந்து எடுக்கிறோம். ஸோ கம்ப்ரஸரோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஒயரும் கட்டாக இருந்தது. இது வந்து நியூட்ரலு. ஆக்சுவலாக இது வந்து ஃபேன் மோட்டரோட நியூட்ரலு. ஸோ இதுவும் கட்டாக இருந்தது. இதையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து ஃபேன் மோட்டரோட நியூட்ரலு, இது கம்ப்ரஸரோட நியூட்ரல். வந்து சிம்பிள் கனெக்ஷன் தான். நான் போன வீடியோவில் போட்ட மாதிரி எல்ஜி ஏர் கண்டிஷனர் அவுட்டோர் ஒயரிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், சேம் தான். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதில் வந்து கம்பைன் கெப்பாசிட்டர், ஃபேன் மோட்டருக்கும் சேர்த்து ஒரே கெப்பாசிட்டர் இருந்தது. இதில் வந்து ஃபேன் மோட்டருக்கு தனி கெப்பாசிட்டர் வந்து 3 மைக்ரோஃபாரட்டில் வந்து ஃபேன் கெப்பாசிட்டர் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி ஒயரிங்கில் எந்த மாற்றமும் இல்லை, சேம் தான். இது வந்து 110 வோல்ட்டாஸ் வருது. ஸோ ஒயரிங் வேலைலாம் முடிஞ்சு ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங் வேலைலாம் முடிஞ்சு ஃபுல்லாக இன்சுலேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏசியை வந்து ரன் பண்ணி பார்த்தலாம். ஏசி நார்மலாக ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணோம். ஏதாவது ஒரு யூனிட் ஓடலை அப்படின்னா வெளியில் என்ன ப்ராப்ளங்கிறது ஒரு தடவை பார்த்துக்கணும். பார்த்து செக் பண்ணிக்கிட்டாவே ஈஸியாக சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நம்மளே சால்வ் பண்ணிடலாம்.